வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் வாயைப் போல அனைத்தும் பொய் குற்றச்சாட்டு. நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையான் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து. மஹிந்த ராஜபக்ஷவினால் அபிவிருத்தி செய்யப்பட்ட இந்த நாடு தற்பொழுது நாள்தோறும் பெரும் வீழ்ச்சி பாதையில் செல்கிறது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கவலை. மட்டக்களப்பில் உடைந்து வீழ்ந்த பாலம், புதிய பாலத்திற்கு பதிலாக பெய்லி பாலம். அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி எடுத்த அதிரடி முடிவு. அடிப்படை கூட தெரியாத அரசாங்கத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இவர்களால் எந்த பயனும் நாட்டிற்கு இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவிப்பு. செம்மணி விடயத்தில் அரசாங்கம் ஏன் பின்வாங்குகிறது? நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி. நாட்டில் காணப்படும் கடற்பரப்புகளுக்கு அவசர எச்சரிக்கை. எப்போதும் எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். மக்களே அவதானம். ஹெரோயின் வைத்திருந்த நபருக்கு நேர்ந்த கதி. நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இப்போதைய எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலி குற்றச்சாட்டுகள் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையான் மீண்டும் சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து செல்லப்படும் போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் கடந்த 14 நாட்களுக்கு முன்னர் பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைகளை அடுத்து பிள்ளையானை எதிர்வரும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் நீதிமன்றத்திலிருந்து அழைத்து செல்லப்படும் போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிள்ளையானிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் இதற்கு என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலியானவை, அனுரவின் வாயைப் போல அனைத்தும் பொய் குற்றச்சாட்டுகள் என பிள்ளையான் பகிரங்கமாக தெரிவித்துவிட்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ நாட்டின் தற்போதைய பொருளாதார மற்றும் அபிவிருத்தி நிலை குறித்து அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் கண்ட நாடு தற்போது தொடர்ச்சியான பொருளாதார மற்றும் அபிவிருத்தி வீழ்ச்சியை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் கைத்தொழில் துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி எதுவும் ஏற்படவில்லை என்றும், புதிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டில் முதலீடு செய்ய முன்வராத நிலை காணப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடு கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் நிலையிலும் ஜனாதிபதியும் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது அணுகுமுறையில் மாற்றம் காட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இன்னும் வெறும் வாக்குறுதிகள் மற்றும் அரசியல் பேச்சுக்களிலேயே கவனம் செலுத்தி வருவது கவலைக்குரிய விடயமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த மக்களுக்கு கூட தங்களது மக்கள் பிரதிநிதிகளை எளிதில் சந்திக்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும், அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களிடமிருந்து விலகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் கிராமப்புற அபிவிருத்திக்காக மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் திட்டங்கள் எதுவும் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் உடைந்து வீழ்ந்துள்ள புதிய பாலத்திற்கு பதிலாக பெய்லி ரக பாலத்தை தற்காலிகமாக அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வியாழக்கிழமை தற்காலிக பாலம் அமைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்காலிக பாலம் அமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை துரிதமாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பகுதியில் நிரந்தர பாலம் அமைக்கப்படும் வரை தற்காலிகமாக இடப்படவுள்ள பெய்லி பாலம் பயன்படுத்தப்படும் என அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி குறிப்பிட்டுள்ளார். இடிந்து வீழ்ந்துள்ள மட்டக்களப்பு புது பாலமானது மட்டக்களப்பு நகருக்கு பிரவேசிப்பதற்கான பிரதான பாலங்களில் ஒன்றாக உள்ளது. மட்டக்களப்பு போதனா மருத்துவமனை, பாடசாலைகள் உட்பட பல்வேறு கேந்திர முக்கியத்துவமான உள்ளக போக்குவரத்திற்குரிய பிரதான வழியாக குறித்த பாலம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
விவசாயிகளையும் விவசாய பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தாமல் நாட்டில் நிலையான அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பெரும்பாலான மக்களும் வர்த்தகர்களும் ஏதோ ஒரு வகையில் விவசாய விநியோக சங்கிலியுடன் தொடர்புடையவர்கள் என்றார். இருப்பினும் விவசாயிகளின் எதிர்காலத்தையோ அல்லது அவர்களின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான எந்தவொரு தெளிவான திட்டமும் தற்போதைய அரசாங்கத்திடம் இல்லை என்றும் குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு விவசாய பொருளாதாரத்தின் அடிப்படைகள் கூட சரியாக புரியவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். கடந்த காலத்தில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களையும் 1,00,000க்கும் அதிகமான நெல் விவசாயிகளையும் இணைத்து QR குறியீட்டு முறையின் மூலம் போட்டி சந்தையை எதிர்கொள்ளும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சக்தி அரிசி திட்டம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியில் சீரழிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கூட்டுறவு முறையை பற்றி பேசும் மக்கள் விடுதலை முன்னணி போன்ற கட்சிகளுக்கு கூட அந்த முறைமையின் மூலம் மக்களுக்கு எவ்வாறு பயனுள்ள சேவையை வழங்குவது என்பது புரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தம்புள்ளை பகுதியில் உள்ளூர் வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் மிளகாய் விவசாயிகளுக்கு ஆதரவாக 5,000 மெட்ரிக் டன் பொருட்களை சேமிக்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட களஞ்சிய சாலை தற்போது முற்றிலும் பயன்பாடின்றி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது அந்த களஞ்சியத்தில் உள்ளூர் விவசாயிகளின் விளைபொருட்கள் இல்லாமல் சீனா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களே சேமிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். நெல் விவசாயிகளும் உலர் வரைய காய்கறி விவசாயிகளும் தங்களது விளைபொருட்களை சேமிக்கவோ அல்லது நியாயமான விலைக்கு விற்பனை செய்யவோ முடியும் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும், இந்த உண்மைகளை அரசாங்கம் புரிந்து கொள்ள தவறினால் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இந்த ஆட்சியால் எந்த பயனும் இருக்காது என்றும் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது தமிழ் மக்களின் எலும்புகள் விதைக்கப்பட்டுள்ள இனப்படுகொலையின் வாயிலாகவே இன்று உலகுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி மற்றும் ஏனைய மனித புதைகுழிகள் குறித்து மரண தண்டனை கைதியான சோமரட்ன ராஜபக்ஷ குறிப்பிடும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது தமிழ் மக்களின் எலும்புகள் விதைக்கப்பட்டுள்ள இனப்படுகொலையின் வாயிலாகவே இன்று உலகுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியில் பெருமளவிலான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்பதை மரண தண்டனை கைதியான சோமரட்ன ராஜபக்ஷ கைது செய்யப்பட்ட காலப்பகுதியில் குறிப்பிட்டிருந்தார். மரண தண்டனை கைதியான சோமரட்ன ராஜபக்ஷ செம்மணி சந்தியில் உள்ள கோயிலுக்கு முன்புறத்திலும் நல்லூருக்கு செல்லும் பாதையிலும் மனித உடல்கள் புதைக்கப்பட்டதாகவும் இராணுவத்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஆகவே இது மறைக்கப்படக்கூடியதொரு விடயமல்ல. உண்மையும் நேர்மையுமான வகையில் இந்த விடயம் சரியான முறையில் ஆராயப்பட வேண்டும். சோமரட்ன குறிப்பிட்டதற்கமைய செம்மணி பகுதியில் இருந்து இதுவரை 400க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அதனை காட்டிலும் மேலும் பல எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படும் சூழல் காணப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் காணப்படும் கடற்பரப்புகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் காங்கேசன்துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பரப்புகள் தொடர்பிலேயே இவ்வாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காங்கேசன்துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலுக்கு அப்பால் உள்ள கடல் பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடலுக்கு அப்பால் உள்ள கடல் பரப்புகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.0 முதல் 3.0 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகளவில் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட எச்சரிக்கை அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இது தொடர்பாக விடுக்கப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினரிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவருக்கு அனுராதபுரம் மாகாண மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. இவ்வாறு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர் கெக்கிராவை வீதி தலாவ பகுதியை சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கு 4 வருடங்களுக்கு மேலாக அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் உரிய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு இவ்வாறு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோரது எண்ணிக்கை தற்போது 1700 தாண்டியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 1719 பதிவாகியுள்ளது. வடக்கு வெனிசுலாவின் லா குவைரா மாகாணத்தை தாக்கிய 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களினால் இதுவரை 5034 பேர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சமீபத்தில் வெனிசுலாவை தாக்கிய ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான முக்கிய நிலநடுக்கங்களை தொடர்ந்து இதுவரை 600க்கும் மேற்பட்ட அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் உரிமை குரலின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.